ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் காங்கிரஸ் சார்பில் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மஹாலில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து விரைவில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ராமநாதபுரம் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும், ராமநாதபுரம் தொகுதியில் ராகுல் காந்தி எம்பி போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை மீனவர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மீனவர் காங்கிரஸ் புதிய நிர்வாகிகளை புதிய கட்சியில் புதியவர்களை கடற்கரை பகுதியில் உள்ளவர்களை சேர்ப்பது விஷயமாக இன்று முடிவெடுக்கப்பட்டது. அதே போல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே 2024 பாராளுமன்ற தேர்தலிலே இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி எப்போதுமே காங்கிரசுக்கு சாதகமான தொகுதி. இந்த நேரம் வர்ற தேர்தலில் ராமநாதபுரத்துக்கு காங்கிரஸ் தொகுதியை கூட்டணி கட்சியிலிருந்து ஒதுக்கணும்னு நாங்க ஒட்டுமொத்தமாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த அப்படி ஒதுக்கும் பட்சத்தில் எங்களது அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த பகுதியில் அவர் வேட்பாளராக போட்டியிடணுங்கிறதா அனைவரும் ஒட்டுமொத்தமாக எடுத்திருக்கிற தீர்மானம் என்பதை இந்த நேரத்தில் அகில இந்திய மீனவர் காங்கிரஸில் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே காங்கிரஸ் ராமநாதபுரத்துக்கு சாதகமான தொகுதி. இதுவரை நடந்த தேர்தலில் 17 தேர்தலில் காங்கிரஸ் தனியாக 6 முறை ஜெயிச்சிருக்கு. கூட்டணி கட்சிகளோட 12 முறை ஜெயிச்சிருக்குது. மொத்தம் 17 எலெக்ஷன்ல. ஸோ இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூட்டணி கட்சியான இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியில 2 காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற வேட்பாளர்கள், 6 திமுக சட்டமன்ற வேட்பாளர்கள். ஆகவே திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வேட்பாளர் என்றால் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றே இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அவங்கள்ட்ட இவிஎம் மிஷின் இருக்கு, அதை வச்சுதான் சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து 50 வருஷத்துக்கு நாங்க தான் இருப்போங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய முறைகேடு பண்றது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். பட் 10 ஆண்டுகளாக பிஜேபி பண்ற அராஜகம், அட்டூழியம் உங்களுக்கு தெரியாது இல்ல. மதத்தை வச்சு அரசியல் பண்ணி மக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்றாங்க. ஆனால் இன்று எல்லாருமே தொழில் பண்ற மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தொழில் ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. டிரைவர் உட்பட, மீனவர்கள் உட்பட எல்லாருமே பாதிக்கப்பட்டு வெக்ஸ் ஆகி போயிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 19 மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் இருக்கு. எல்லா இடத்திலும் பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபி 10 ஆண்டுகளாக இருந்து விட்டனர். இந்த முறை கண்டிப்பாக 2024 இந்தியா கூட்டணி பெருவாரியான தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொள்கிறேன்.